வணக்கம் நண்பர்களே, நம்முடைய முகத்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த வீடியோவில் நம்ம சுனிதா வில்லியம்ஸ் அவர்களோட அதிசயமான விண்வெளி பயணத்தையும் அவங்க பூமிக்கு திரும்பிய விஷயத்தையும் தான் விரிவாக பார்க்க போறோம். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து 286 நாட்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பி இருக்கிறாங்க. ஃபட்ச் வில்மோர் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சக பணியாளர்களான அமெரிக்க விண்வெளி வீரர் நிக் ஹேக், ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்ஷுனோ ஆகியோரோடு சேர்ந்துதான் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பி இருக்கிறாங்க. இந்திய நேரப்படி 19ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 அன்று சுமார் அதிகாலை 3:30 மணிக்கு அவங்க பயணித்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் புளோரிடா மாகாணத்துக்கு அருகில் கடல்ல இறங்கி மிதந்தது. விண்கலத்திலிருந்து வெளியே வந்த சுனிதா வில்லியம்ஸ் சிரிச்சபடி கையை அசைச்சு தனது மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. 8 நாள் பயணமா கடந்த ஜூன் 5ஆம் தேதி சென்ற அவங்க எதிர்பாராத நிகழ்வுகளால அங்கு மாத கணக்கில் தங்க நேரிட்டது. பூமிக்கு திரும்பியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினருக்கு பதிலாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ ட்ரெயின் விண்கலத்தின் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றுள்ள ரஷ்யா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த 4 விண்வெளி வீரர்கள் அங்கு பணிகளை தொடர்வதாகவும் சொல்லப்படுது. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் வளிமண்டல மறுநுழைவு அப்படின்னு அழைக்கப்படும் ஆபத்தான கட்டத்தை கடந்து பூமியை நோக்கி பயணித்தது. இதுக்கு பிறகு பல்வேறு கட்டங்களாக பாராசூட்கள் விரிக்கப்பட்டு அதன் வேகம் குறைக்கப்பட்டு நீரில் இறங்கி மிதந்ததாகவும் சொல்லப்படுது. ஃபிளாஷ் டவுன் என்ற முறையில கடல் பகுதியில விண்கலம் இறங்கி இருக்குது. அதாவது விண்கலம் இறங்கும் போது கடலில் உள்ள தண்ணீர் மிக பெரும் அளவில் தெரிக்கும் அப்படின்றதுனால அந்த செயல்முறையை ஃபிளாஷ் டவுன் அப்படின்னு சொல்றாங்க. சற்று தொலைவில் படகுகளில் காத்திருந்த மீட்பு குழுவினர் 4 விண்வெளி வீரர்களையும் பத்திரமாக மீட்டிருக்கிறாங்க. நாசா ஏற்கனவே அறிவித்தபடி இந்திய நேரப்படி 19ஆம் தேதி மார்ச் மாதம் காலை 10:30 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமியை நோக்கி தங்களது பயணத்தை சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட நால்வரும் தொடங்கி இருக்கிறாங்க. அவங்களோட டிராகன் விண்கலம் பல மணி நேர பயணத்துக்கு பிறகு பூமியின் ஈர்ப்பு எல்லைக்குள் நுழைந்து கடல்ல பத்திரமாக விழுந்தது. பயணம் தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்துல சுனிதா வில்லியம்ஸ், ஃபட்ச் வில்மோர், நிக் ஹேக் மற்றும் ரஷ்ய வீரர் அலெக்சாண்டர் கோர்ஷுனோ ஆகியோர் தங்களது பொருட்களோட இருக்கைகள்ல தயாராகும் வீடியோவையும் நாசா வெளியிட்டிருந்தது. அதற்கு முன்னதாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்களோட உடன் பணிபுரிந்து மற்றும் புதிதாக இணைந்துள்ள வீரர்களுக்கும் அவங்க விடை கொடுத்திருக்கிறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினர் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்து தயாரானதும் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பிரிந்து பூமியை நோக்கி தனது பயணத்தையும் தொடங்கியிருக்கு. நாசா திட்டமிட்டிருந்தபடி இந்திய நேரப்படி சரியாக காலை 10:35 மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து விண்கலமும் பிரிந்திருக்குது. விண்கலம் தற்போது பூமியை நோக்கிய சுமார் 17 மணி நேர பயணத்துல இருந்திருக்குது. சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 பேரும் அந்த விண்கலம் இந்திய நேரப்படி மார்ச் மாதம் 19ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை அதிகாலை சுமார் 3:30 மணிக்கு பூமியை வந்தடைந்திருக்குது. இதற்கான நேரலையை இந்திய நேரப்படி 19/3/2025 புதன்கிழமை அதிகாலை சுமார் 2:15 மணியளவில் நாசா தொடங்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். டிராகன் கலம் பெருங்கடல்ல எவ்வாறு இறங்கியது? விண்வெளியிலிருந்து பூமிக்கு வரும் பயணம் ஒன்றும் அவ்வளவு எளிதான பயணம் அல்ல. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் குழுவினரை சுமந்து வரும் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் கலம் அதிவேகமாக பூமியினுடைய வளிமண்டலத்திற்குள் நுழைந்தது. அப்போது சுமார் 1600 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை அது தாங்க வேண்டியிருந்தது. சுனிதா வில்லியம்ஸ், ஃபட்ச் வில்மோர் மற்றும் இருவரையும் இந்த அதிக வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு கவசங்கள் காத்து நின்றன அப்படின்னே சொல்லலாம். புவியின் வளிமண்டலத்துக்குள் நுழைந்ததும் டிராகன் விண்கலம் விரைவாகவே தனது வேகத்தை இழந்துவிடும். அப்போ களத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4வரும் புவி ஈர்ப்பு விசையை காட்டிலும் 4 மடங்கு அதிகமான ஈர்ப்பு விசையை எதிர்கொண்டார்கள். இறுதி கட்டத்துல 4 பெரிய பாராசூட்கள் விரிந்தது. அப்போது களத்திற்குள் இருக்கும் 4வருமே அதிர்வை வந்து உணர்ந்திருப்பாங்க. ஆனா இந்த செயல்தான் டிராகன் கலம் தனது வேகத்தை குறைத்து பெருங்கடல்ல பாதுகாப்பாக இறங்கவும் வழிவகுத்தது. யார் இந்த சுனிதா வில்லியம்ஸ்?
சுனிதா லின் வில்லியம்ஸ் இந்திய வம்சாவளியை சேர்ந்த இரண்டாவது அமெரிக்க விண்வெளி வீரர் ஆவாங்க. கல்பனா சாவ்லாவுக்கு அடுத்தபடியா சர்வதேச விண்வெளி நிலையத்தின் எக்ஸ்பெடிஷன் 14 குழுவில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதாவை நாசாவும் சேர்த்து கொண்டிருக்குது. 1965ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ஓஹியோ மாகாணத்தில் பிறந்தவர் தான் சுனிதா. அவருடைய அப்பா தீபக் பாண்டியா குஜராத் மாநிலத்துல அகமதாபாத்தை பூர்வீகமாக கொண்டவங்க. தீபக் பாண்டியா 1958ஆம் ஆண்டு அமெரிக்காவில் குடியேறினாரு. சுனிதாவின் அம்மா ஃபோனி பாண்டியா. சுனிதாவின் கணவர் மைக்கேல் வில்லியம்ஸ். அவரும் ஒரு விமானியாக பணியாற்றியவர் தான். தற்போது அவர் காவல்துறையில பணியாற்றி வர்றாரு. 1998ஆம் ஆண்டு நாசா சுனிதாவை விண்வெளி வீரரா தேர்வு செய்தது. சுனிதா அமெரிக்க கடற்படை அகாடமியில முதுகலை பட்டம் பெற்றவர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. அவர் ஒரு திறமையான போர் விமானி அப்படின்றத உள்ளூர் பத்திரிகையாளர் சலீம் ரிஸ்வியும் குறிப்பிட்டிருக்கிறாரு. சுனிதா இதுவரை 30 வகையான விமானங்களை இயக்கியுள்ளதாகவும் அதில் அவர் 2700 மணி நேரம் பயணித்த அனுபவத்தையும் பெற்றிருக்கிறாரு. படிப்பை முடித்த சுனிதா வில்லியம்ஸ் கடற்படையில் விமானியாக தன்னுடைய படிப்பையும் துவங்கினார் அப்படின்னு சொல்லலாம். சுனிதா வில்லியம்ஸோட சாதனைகள். சுனிதா வில்லியம்ஸ் 9 மாதங்களுக்கு மேலாக சர்வதேச விண்வெளி நிலையத்துல தங்கி இருக்கிறாங்க. இதன் மூலம் விண்வெளியில நீண்ட காலம் தங்கிய முதல் பெண்மணி அப்படின்ற சாதனையும் அவங்க படைச்சிருக்கிறாங்க. ஆனா இது சுனிதாவின் முதல் வரலாற்று சாதனை இல்லை. 2006 மற்றும் 2007ஆம் ஆண்டில் தனது முதல் விண்வெளி பயணத்தின் போது அவர் 29 மணி நேரம் 17 நிமிடங்கள் விண்வெளியில நடந்தார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இதுவே இதுவரை ஒரு பெண் பதிவு செய்த மிக நீண்ட விண்வெளி நடையாகும். மேலே குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் அவங்க 4 முறை விண்வெளியில நடந்திருக்கிறாங்க. முன்னதா இந்த சாதனை விண்வெளி வீராங்கனை கேத்ரின் வசம் இருந்தது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கதுதான். அவர் 21 மணி நேரத்துக்கு மேலாக விண்வெளி நடையை மேற்கொண்டு சாதனை புரிந்திருந்தாங்க. இது சுனிதா வில்லியம்ஸின் 3வது விண்வெளி பயணம். 3 பயணத்திலும் சேர்த்து மொத்தமாக 9 முறை விண்வெளியில் நடந்துள்ளார் சுனிதா. இந்த காலகட்டத்தில் தான் மொத்தம் 62 மணி நேரம் 6 நிமிடங்களை அவர் விண்வெளி நடையில செலவிட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.